ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சேல் பண்றோம்னா, அதுக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பார்க்கணும். நான் ரேட் ஃபிக்ஸிங்க்குன்னே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ற சின்ன 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 நீங்க வந்து டெரகோட்டாக்கு மட்டும் இல்ல, சில்க் த்ரெட் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ரெசின் ஆர்ட், இது எதுக்கா இருந்தாலுமே நீங்க எந்த பிசினஸா நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க் எதுவா இருந்தாலும் சரி, அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? நீங்க எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, சின்ன சின்ன சின்னதை கூட நீங்க வந்து நோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நிக்ரோம் ஒயர் வாங்குறீங்க, ஒரு ரோலா வாங்குறீங்க, அதுல வந்து குட்டி குட்டி குட்டியா நம்ம வந்து பீட்ஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இவ்வளோ நீட் வந்து ஒரு ஜான் அளவுக்கு நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையுமே கணக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு எப்படி கணக்கு எடுக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா ஒரு 50 பைசா, ₹1 அந்த மாதிரி வந்து எல்லாத்துமே கணக்கு எடுக்கணும். சரிங்களா? பெயிண்ட் யூஸ் பண்றீங்க, பெயிண்ட் வந்து நிறைய செட்டுக்கு வந்து அடிப்பீங்க. ஆனா ஒரு வாட்டி வாங்கிட்டாலே போதும். நிறைய ஒரு 10-20 செட்டுக்கு மேலே நீங்க வந்து பெயிண்ட் பண்ணலாம். இந்த பிங்க் கலர் பெயிண்ட், இது கலர் பெயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் ஆகாது. பட் நீங்க அதுக்குமே ஒரு 50 பைசா அப்படின்ட்டு நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு ஒரு நெக்லஸுக்கு, ஆரம்க்கு, ஜிமிக்கிக்கு இந்த மாதிரி வந்து கிராண்டான செட்டு, சிம்பிளான செட்டு, இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? கிராண்டான ஆரம் செட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க, அதுக்கு ஹைபின்ல இருந்து நிக்ரோம் ஒயர், பெயிண்ட், வார்னிஷ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 50 பைசா, ₹1 இது வந்து இவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு. நீங்க ஹைபின் எல்லாம் நீங்க வந்து கிராம் கணக்குல வாங்குவீங்க. அப்படி இருந்துமே அது 50 பைசா தானே, அதில் ஒரு காசு அப்படின்னு நீங்க எடுக்காதீங்க. சரிங்களா? அந்த 50 பைசாவையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ₹1, ₹2, ₹3 இந்த மாதிரி என்னெல்லாம் நீங்க அதுல யூஸ் பண்றீங்களோ எல்லாமே வந்து ஆட் பண்ணிருங்க. சரிங்களா? நீங்க பேக்கிங் முன்னாடி ஃபினிஷிங் வரையும், ஸ்டார்டிங் கிளே ஷாப்ல வாங்குறதா இருந்தாலும் சரி, வீட்டில் செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்க ஷாப்ல வாங்குறதா இருந்தா அதுக்குன்ட்டு ஒரு அமௌண்ட், கிராண்டான செட்டுக்கு வந்து இவ்வளோ தேவைப்படுது, இத்தனை கிராம் யூஸ் பண்றோமா, ஸோ இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு போட்டு அப்படியே லைனா எழுதிக்கோங்க. கிராண்டான செட்டுக்கு இவ்வளோ, சிம்பிளான செட்டுக்கு இவ்வளோ, நெக்லஸ் கிராண்டா இருந்ததுன்னா இவ்வளோ அப்படின்ட்டு நீங்க வந்து ரஃபா போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லா செட்டுக்குமே போட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேல நீங்க ஒர்க் போட்டிருப்பீங்களே, டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இப்போ பாப்பா வச்சுட்டு இருப்பீங்க, இல்ல வீட்டு சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் தாண்டி நீங்க பண்றதா இருக்கலாம், உங்க ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு வந்தா ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி எனக்கு ப்ராஃபிட் வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா என்னோட ஒர்க்குக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தோணுதோ அதை வந்து ரேட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால ஓரளவுக்கு ப்ராஃபிட் வச்சுக்கோங்க. ஆனால் ப்ராஃபிட் இல்லாமல் நம்மளால சேல் பண்ணவே முடியாது. ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தாண்டி ப்ராஃபிட் உங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா கூட கொஞ்சமாவது ப்ராஃபிட் வச்சாதான் நம்மளுக்கும் கட்டுப்படி ஆகும். சரிங்களா? அதனால எவ்வளோ ப்ராஃபிட் வச்சா உங்களுக்கு ஓகேவா இருக்கும், உங்களோட ஃபினிஷிங் இருக்கும் இல்லையா, ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க, ஜுவல்லரி வந்து எப்படி பார்க்க எப்படி இருக்கு, நீங்க வந்து அதை வாங்குறதா இருந்தா இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நீங்க வந்து கஸ்டமர் இடத்துல யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இவ்வளோ இருந்தா கஸ்டமர் வாங்குவாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமரா இருக்கேன், நான் வந்து இந்த செட்டை வாங்குறேன் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் இதுக்கு இருந்ததுன்னா நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அதை வச்சு நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்னோட செட்டு இதுக்கு முன்னே நான் விட்டு ஒரு 1.5 வருஷம் ஆகும், 1 வருஷம் கிட்ட ஆகுது. சரிங்களா? நான் டெரகோட்டா ஜுவல்லரி ஆர்டர் எடுத்து ஆகுது, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் நான் அதை ஸ்டாப் பண்ணி. ஸோ அப்போ நான் விடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சேல் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் ரஃபாக சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேல் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னா அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆரம் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 750லேருந்து ஒரு 1000 rupees வரைக்கும் இருக்கும். சரிங்களா? கிராண்டானதாக இருக்கட்டும், சிம்பிளான்றது வந்து ஒரு 750 ரேஞ்சுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிராண்டா இருக்கிறது வந்து 1000 அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப கிராண்டா இருந்தது அப்படின்னா ஒரு 1050, 100 அந்த மாதிரி வந்து வரும். ஓகேங்களா? நெக்லஸ் செட் பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 650லேருந்து 890 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஜிமிக்கி கம்மல் பார்த்தீங்கன்னா
ரொம்ப சின்ன சின்ன செட்டு வந்து 4 பீஸாக வரும். ஓகேங்களா, 4 பீஸ் வந்து 300 அந்த ரேஞ்சில் சேல் பண்ணேன். அதுக்கப்புறம் நார்மல் ஜிமிக்கி, அது சைஸ் வந்து சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், பிக் சைஸ் 3 சைஸ் இருக்குது. அது 3மே சேம் ரேட் தான் வரும். ஏன்னா நம்ம பிக் சைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். பெயிண்டிங் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கேப் இருக்கும் இல்லையா, அதனால வந்து பெயிண்டிங் ஈஸியாக பண்ணிடலாம். அதுவே சின்ன பீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அது பெயிண்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படின்னு நுணுக்கமாக பெயிண்ட் பண்ணேன். ஸோ ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் ஒரே இதுவாக தான் இருக்கும். இது வந்து சின்னதாக இருக்கும் சைஸில், பட் ஒர்க் அதிகமாக தெரியும். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். அது வந்து பெருசாக இருக்கும், பட் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ண. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது சேம் ப்ரைஸ் தான் இருக்கும். மீடியமும் அதே மாதிரி தான், சரிங்களா. அதனால 3 சைஸ்க்குமே ஒரே ரேட்டே சொல்லிடுங்க, ஓகேங்களா. 3 சைஸில் வந்து நீங்கள் இது சின்னதாக இருக்கிறதுனால கம்மி ரேட்டு, ஏன்னா சின்னதாக இருக்கிறது ரொம்ப ஒர்க் இருக்கும். இது வந்து கையில் பண்ணுறது இல்லையா, அதனால சின்ன சைஸ் தான் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒர்க் இழுக்குமே. ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும். பெயிண்டிங் கொஞ்சம் அப்படி போயிடுச்சாலும் தப்பாயிரும், சரிங்களா. அதனால சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வச்சாலும் தப்பு இல்லை, ஏன்னா அது ரொம்ப குட்டி. எனக்கு தெரிஞ்ச சேம் ரேட்டே வச்சிருங்க. 3த்துக்குமே ஸ்மால் சைஸ், பிக் சைஸ், அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 3த்துக்குமே சேம் ரேட் வச்சிருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 120 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ரொம்ப மேலே ஸ்டட்டு, அதுக்கு கீழே ஒரு இது வரும், டிசைன் வரும், அதுக்கு கீழே ஜிமிக்கி, இதெல்லாம் வந்து 200 ரேஞ்சில் வரும், சரிங்களா. 150, 190 இந்த மாதிரி ரேஞ்சில் வரும். கிராண்டாக இருக்குது, ரொம்ப ஒர்க் இருக்குது அப்படின்னா ஒரு 150லேருந்தே ஆரம்பிக்கும். 150லேருந்து 200க்குள்ளே, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா காம்போவாக தான் கொடுப்பேன் எப்பவுமே. 4 செட்டு வந்து 220. நான் லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப இந்த ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணுறப்ப இந்த ரேட்டில் தான் நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ரஃபாக இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரா மெட்டீரியல் எல்லாம், நான் ரா மெட்டீரியல் வந்து இன்னுமே என்கிட்ட அப்படியே இருக்கு, அதனால வாங்கலை. ஸோ இப்போ எவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னு எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. நிக்ரோம் வயரெல்லாம் ரேட் ஏறிடுச்சா இல்லை அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒருவேளை ரேட் ஏறி இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்போ தெரியும், ஓகே இவ்வளோலாம் மெட்டீரியலோட சார்ஜ் ஏறி இருக்கு, அதனால இந்த மாதிரி அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா வரும். அப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 120 ஒரு ஜிமிக்கு சேல் பண்ணுறேன்னா ஒரு 130, 140 அந்த மாதிரி கூட நான் சேல் பண்ண வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. அது பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னதான், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண இல்லைங்களா, அதே தான். நம்ம வந்து ஒயர் வந்து நிக்ரோம் ஒயர் மட்டும்தான் நம்ம வந்து பீட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அந்த ஒயரை விட்டுட்டு நீங்கள் கியர் ஒயர் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பேக் ஆகும்போது மெல்ட் ஆகி கட் ஆயிரும், ஓகேங்களா. நீங்கள் வந்து கியர் ஒயரும் நிக்ரோம் ஒயரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கியர் ஒயர் வந்து ஃபினிஷிங் அப்போ தான் யூஸ் பண்ணுவோம். நிக்ரோம் ஒயர் ஃபயருக்கு முன்னாடி என்ன ஒர்க்கெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம நிக்ரோம் ஒயர் வந்து யூஸ் பண்ணுவோம் பீட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்க பாருங்க டீட்டெயில்டாக, அது வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அதே சேம் ஆன்சர் தான் இதுக்கும் வரும்.